சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ மணி பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி ஆகுதுங்க. எங்கே போய்கிட்ருக்கோம்னா அருவாள் எடுத்துக்கிட்டு நொங்கு வெட்ட தான் போய்கிட்ருக்கோம். மரம் வந்து நம்ம மரம் தான். வயலில் ஒரு 3 மரம் நிற்கிது. பார்த்திங்கன்னா அந்த 3 பனை மரம் தாங்க. அன்னைக்கிட்ட போய் காமிக்கிறேன். இன்னொன்று சின்னதாக ஒரு மரம் இருக்குது. அது என்ன மரம் அப்படின்னு தெரியல. ஆள்காட்டி கத்துறாங்க, ஆள்காட்டி. இப்போ வந்து வெயில் காலம் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் போடுன்னு போடுது, குளித்து எரியுது. இந்த வெயிலை கட்டுப்படுத்தும் விதமாக தண்ணியை நிறையா குடிங்க, குளிர்ச்சியான பொருட்களை வாங்கி குடிங்க. அதுக்குன்னு கெமிக்கல் அது இது அப்படின்னு குடிக்காமல் இயற்கை முறையில் நுங்கு, இளநீர், பதனி, அப்புறம் வெள்ளரிக்காய், தர்பூசணி இது மாதிரி பயன்படுத்துங்க. ஏன்னா அதுதான் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். கெமிக்கல் கண்டது கிடையாதுன்னு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. 3 மரத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குதுங்க. பார்த்திங்கன்னா 3 பெரிய மரம் நிற்கிதுங்க, ஒரு சின்ன மரம் நிற்கிது. அவங்க வரட்டும், வளர்ந்து வரட்டும், என்ன மரம்னு பார்ப்போம். இவங்க 3 பேருமே பெண் மரம் தான். 3லையுமே காய்க்கக்கூடியது தான். 1-2 குலை தாங்க இருக்குது. பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை நொங்கு. ஏன்னா வந்து இது மாதிரி கொட்டுதுங்க. எனக்கு பிஞ்சாக இருக்கும்போதே குட்டிடுது. பெருசுமே குட்டியிருக்கு பாருங்கள். அதெல்லாம் பெருசு தான். இவங்க எவ்வளோ நொங்கு அதே மாதிரி வயல்லையும் குட்டி கிடக்குது. இது வந்து நம்ம வயலில் தான் நடவு பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும் நடவு முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம இந்த மரத்தில் தாங்க ஏற போகிறோம். ஏறி சும்மா ஒரு 2-3 குலை கிடக்குன்னு நினைக்கிறேன். நான் மேலே போய் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இது வந்து என்ன கருக்காக தான் இருக்குது. அது எப்படின்னா வருஷங்கள் ஆக ஆக தான் அந்த கருக்கெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த பனைமரம் வந்து வளவலன்னு இருக்கும். அதுதான் சரசன்னு ஏறலாம். இதுவுமே படிக்கட்டு மாதிரி இருக்குது, சீக்கிரம் ஏறிடலாம் தான். ஆனால் வந்து ஒரு சில இந்த இருங்க, இதெல்லாம் ஒரு சிலது இருங்க, ஒரு சிலது டேமேஜாக இருக்கும். அதில் கால் வைக்கும்போது அது பிஞ்சிக்கிட்டு வந்துடும். இல்லைனா அந்த கருக்கு இருப்பாருங்க, இந்த கருக்கு போட்டு எரிஞ்சிருவாப்புல. அதுதான் ஒரு சின்ன சிக்கல். அந்த வளவளப்பாக இருந்துச்சுன்னா, அந்த கருக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சரசன்னு ஏறிட்டு மேலே போய் உட்காந்துக்கலாம். இதில் ஆனால் அப்போ வாங்கினாங்கன்னா கொஞ்சம் நின்றுக்கலாம். ஆனால் நிற்கிறது கொஞ்சம் சேஃப்டி இல்லை தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நான் போய்ட்டு மேலே போயிட்டு காமிக்கிறேன். உங்கள் சொந்தங்களே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலையாக பனைமரத்து மேலே ஏறி உச்சியில் இருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் நுங்கெல்லாம் இருக்குது. இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கல ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுங்க நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். பார்த்திங்களாங்க, அப்படியே பனை மரத்துலேருந்து நம்ம விவசாய நிலங்களை பார்க்கும்போது ரொம்பவே அப்படியே கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குங்க. பச்சை பசேல்னு. இந்த குருவிகளின் சத்தம். நொங்கு பரவாயில்லைங்க, நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நிறையா தான் கிடக்கு. வெட்டிட்டு போவோம். சொந்தங்களே, இந்த பனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் இருக்குங்க. நான் கூட அந்த கீழே கூட காமிச்சேன்லங்க, அந்த கருக்கு கூட ஒரு சில நேரம் காலில் கிழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே காலில் கிழித்து நம்ம மேலே வந்துமே இந்த பனை மரத்துலேயே அதற்கான மருந்து இருக்குதுங்க. இதுங்க இதுதான் பனம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனம்பூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த அடிப்பட்ட இடத்துல வச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அது 2 நாளில் வந்து குணமாயிருங்க. ஒன்றுன்னே பாருங்களேன், இந்த பணம் எல்லாம் வந்து இயற்கை கொடுத்து மிகப்பெரிய பொக்கிஷம் தாங்க சொல்லணும். அதை நம்ம கட்டி காப்பாற்றுறதை விட்டுட்டு நம்ம அதை வெட்டி அழிச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியுங்க, பல பனைமரம் வந்து எந்த சூழ்நிலையுமே பட்டு போகாது. ஆனால் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பனைமரங்கள் வந்து பட்டு போச்சுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா அவ்வளோ வறட்சிங்க. முடிஞ்ச அளவுக்கு மரமெல்லாம் நடுங்க. பனைமரம் வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை தான் உயர்த்தும். அப்படிப்பட்ட பனைமரத்தையே இப்போ நம்ம சாக விட்டுக்கிட்டு இருக்கோம். உலகம் வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பனைமரம்லாம் வெட்டாதீங்க. இடைஞ்சலாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்ட்டு. அது மாதிரி நம்ம நண்பர் சக்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 பனங்கன்று வந்து நட்டிருக்காங்க. ஒரு வருஷம் ஆயிருக்கும். நிறையா முளைச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்கான். கண்டிப்பாக அது முளைச்சி வரும். நம்மகிட்டையுமே பனை விதைகள்லாம் இருக்குது, அதையும் கேட்டு வச்சுருக்கான் ஊன்றதுக்காக. உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து நம்ம நண்பர் சக்தியை வந்து பாராட்டிக்குவோம். அது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகள், இளைஞர்கள் கண்டிப்பாக முன் வந்து இந்த பனை விவசாயத்தை வந்து கையில் எடுக்கணும். சொந்தங்களே பார்த்திங்கன்னா நொங்கெல்லாம் வெட்டி முடிச்சாச்சுங்க. அருவாளையும் கீழே போட்டாச்சு. சரிங்க, இனிமேல் மரத்துலேருந்து கீழே இறங்கிட்டு அப்படியே நொங்கெல்லாம் பொறுக்கி நம்ம நவா மரத்து நிழலில் போட்டு வெட்டி சாப்பிட போகிறோம். சரிங்க, கீழே இறங்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.
சொந்தங்களே பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து கீழே இறங்கிட்டோம். இதோ ஓகோன்னு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு நுங்கு இருக்குது வெட்டி சாப்பிட்ற மாதிரி. சரிங்க, அதே மாதிரி பனைமரம் ஏறுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து கை காலை பார்த்துக்கிட்டு பொறுமையாக ஏறுங்க. மேலே கூட பூச்சி பாம்பு குளவிகள்லாம் இருக்கும், பார்த்து உஷாராக இருங்க. சரிங்க, இப்போ நொங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். தண்ணி மங்கு தாண்டா சொல்லலடா. ஏமா அது அல்ட்டோமா போயிட்டு ஏமா தண்ணி எடுக்கணும் வரியா இருக்கு. பிரிச்சு தாண்டா. எப்படிப்பா இருக்கு? சூப்பராக இருக்கு. மரம் யார் நீ வச்சிய? எத்தனை வருஷம் இருக்கும் வச்சு? 30 வருஷம். 30 வருஷம். எப்படி பணம் கொட்டையாக போட்டு முளைச்சதா? பணம் கொட்டையாக போட்டு வாழை மரத்து வயத்தை பட்டு. எப்படி இருக்குது வெயில் காலத்தில் நுங்கு இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லு மக்களுக்கு. நான் இது இல்லை. இன்னும் இந்த கூட குடையிற அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு நுங்கு என்ன 7 தங்காது. ஒன்று தான் இருக்குது அதில். ஐயா அதான் கடுப்பாயிடுச்சு. ஆமாம், ஒன்று தான் இருக்குது. சரிங்க சொன்னாங்களே, இன்னும் கொஞ்சம் நொங்கு பொறுக்காமல் இங்கே கிடக்கு, வெட்டி போட்டது. போய்ட்டு அதை அழுட்டு வருவோம். இல்லை வதியிலே விழுந்துருச்சுங்க, நடவுலே விழுந்துருச்சு. நான் இங்கே தாங்க இருக்கு மரம். இன்னும் கொஞ்சம் இந்த அங்கே கொஞ்சம் இந்த இது அவ்வளோதாங்க. இதை மட்டும் பொறிக்கிட்டு போக வேண்டியதான். பதிலே விழுந்ததுனால கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குங்க. ஓகே, அவ்வளோதாங்க. சொந்தங்களே பார்த்தீங்கன்னா நுங்கை வெட்டிட்டு ஆசாசியாக நிழலில் உட்காந்து வெட்டி சாப்பிட்லாம், வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம நினச்சா கடவுள் வேறு ஒன்று நடத்துகிறாப்புல. பார்த்தீங்கன்னா நுங்கே இல்லைங்க, எல்லாம் இது மாதிரி இருக்குங்க. ஏதோ ஊமச்சி அப்படின்னு சொல்லுவோம், எல்லா நொங்குமே அது மாதிரி தான் இருக்குது. ஒரு 3 நொங்கு மட்டும்தான், ஒரு நொங்குல 3 சொல்ல, மற்ற 2 நொங்குலையும் ஒரு சொல்ல தாங்க இருந்துச்சு. மற்ற எல்லாமே வெட்டி வெட்டி அப்படியே தாங்க போட்டிருக்கோம். எனக்கு எல்லா நொங்குமே அப்படி தான் இருங்க, ஒன்றுமே இல்லை. இதில் மட்டும் ஒரு கன்று இருந்துச்சு, இதில் ஒரு கன்று, அந்த ஒரு நொங்குல வந்து 3 கன்று. அந்த அப்பா ஒன்று சாப்பிட்டாரு பார்த்தீங்களா, அது மட்டும்தாங்க நொங்குன்னு இருந்துச்சு. நாங்கள் சரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்பாவுக்கு கொடுப்போனதான், எடுத்தோடனே நொங்கு வந்து அப்பாட்ட கொடுத்துட்டோம். எங்களுக்கு திங்கிறதுக்கு நொங்கு இல்லைங்க. சே, ஸோ சேடாக ஆகி போச்சுங்க. சரி, நமக்கு 100 நாள் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசு திருத்திக்க வேண்டியது, என்ன பண்ணுறது. சரி சொந்தங்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் இருக்கும் அதை போட்டு விடுங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.